சுற்றுப்பயணத்தில் மக்களினுடைய குறைகளை கேட்டறிந்து மனம் நொந்து போனதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கோவை சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட EPS இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். காவல் மரணங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி அறிக்கை வாயிலாக இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்றும் சூளுரைத்துள்ளார் EPS. அனைத்து தரப்பு மக்களினுடைய பேராதரவுடன் மீண்டும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதற்கு மக்களின் ஆதரவே சாட்சி என்று அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி.